மெயினா சொல்லணும்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். அது வேற லெவல். அது சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும். பெண்கள்னு கிடையாதுங்க, சரக்கு அடிக்கிறவங்களும் பார்க்கணும், சரக்கு அடிக்காதவங்களும் இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பா பாருங்க. தியேட்டர் இருந்தா தான் வருவாங்க. அதுதான் ஆடியன்ஸ் வரமாட்டேன்றாங்க. ஆடியன்ஸ் வருவாங்க, தியேட்டர் இருந்தா தான் வருவாங்க. ஸோ கண்டிப்பா சின்ன படங்களுக்கு நிறைய தியேட்டர்ஸ் கொடுக்கணும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து லோக்கல் சரக்கு என்ற படத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய மெசேஜஸ் இருக்குது இந்த படத்தில். பெண்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் படம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் லேக் இல்லை. யோகி பாபுவோட காமெடி இருக்குது. அண்ட் உண்மையிலே சொல்லலாம், தினேஷ் மாஸ்டர் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அவர் நடிக்கலை, அவர் வாழ்ந்திருக்காருன்னு. உண்மையாக அவர் வந்து இந்த கேரக்டரை வாழ்ந்திருக்கார். நோ எக்ஸ்ட்ரா மேக்கப். ஒரு கதைக்கு தேவையில்லாத ஒரு ஹீரோயிசம் எதுவுமே கிடையாது. அண்ட் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் யாரும் அது வில்லன் ரெமோ சிவா அவர் வந்ததுக்கு அப்புறமா கதை வந்து டோட்டலாக வேற பக்கம் ஒரு சேஞ்ச் ஓவர் கிடச்சிருக்கு. மெயினாக சொல்லணும்னா லாஸ்ட் கிளைமேக்ஸை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். அது வேற லெவல். அது சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும். அண்ட் பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். அண்ட் பெண்கள்னு கிடையாதுங்க, சரக்கு அடிக்கிறவங்களும் பார்க்கணும், சரக்கு அடிக்காதவங்களும் இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ டான்ஸ் மாஸ்டர் இல்லை ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டான்ஸ்க்கு அவங்களுக்கு மட்டும் அந்த படத்துக்கு வந்து அவங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கு. ஃபைட் மாஸ்டர் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் டான்ஸ் மாஸ்டராக இருந்துட்டு இவர் பெருசாக வந்து நான் சாங்ஸ்லையோ டான்ஸ்லையோ கான்சன்ட்ரேட் பண்ணலை. அண்ட் மியூசிக் வெரி வெரி நைஸ் மியூசிக். இதெல்லாம் வந்து தேட்டர் கொடுக்காம இருக்கிறதுல தப்புங்க. இதெல்லாம் சின்ன படம் தான், கண்டிப்பாக சின்ன படம் தான், ஆனால் வேற லெவல் படம். ஸோ தேட்டர் கொடுக்கணும். உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பெரியவங்க பேச வேண்டிய பிரச்சனை, இந்த தேட்டர் பிரச்சனைலாம். பட் எனக்கு சந்தோஷம், இந்த படத்தை நான் வந்து தேட்டரில் வந்து பார்க்குறேன். தியேட்டர் இருந்தால் தான் வருவாங்க. அதுதான் ஆடியன்ஸ் வரமாட்டேன்றாங்க. ஆடியன்ஸ் வருவாங்க, தியேட்டர் இருந்தால் தான் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக சின்ன படங்களுக்கு நிறைய தியேட்டர்ஸ் கொடுக்கணும். அதுக்காக என்ன வழியோ அதை நம்ம ஆர்டர் பண்ணி தான் ஆகணும். அது யார்கிட்ட பண்ணணும் என்னன்றது எங்களோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியும், எங்கள் டேரக்டர்ஸ்க்கு தெரியும், அவங்க பண்ணுவாங்க. இனிமேல் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன